வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரேலியா பயணம். மாவனல்ல பிரதேசத்தில் நிர்மாண பணிகள் இடம்பெறும் இடத்தில் மண்மேட்டில் சிக்குண்ட நபர்களை மீட்கும் பணிகள் ஆரம்பம். இன்றும் நாட்டின் பல பாகங்களில் காற்று வீசும் சாத்தியம், மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். மான்செஸ்டர் நகரில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி ஆஸ்திரேலியா பயணமாகியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு இலங்கைக்கு ஆஸ்திரேலியா விடுத்த முதலாவது உத்தியோகபூர்வ அழைப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய பிரதமர் மெல்கம் டர்ன்புல் ஜனாதிபதிக்கு இந்த அழைப்பை விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் சர் ஜோன் கொத்தலாவ 1954ஆம் ஆண்டு இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த காலப்பகுதியில் இலங்கையின் அரசு தலைவராக பிரித்தானிய மகாராணியார் கருதப்பட்டதால் அவரது விஜயம் உத்தியோகபூர்வ பயணமாக அமையவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 7 தசாப்த கால உறவுகள் கடந்த 2 வருடங்களில் மேலும் வலுப்பெற்றதாக ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ரீதியாக இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நெருங்கிய உறவு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாவனல்ல பகுதியில் நிர்மாணிக்கப்படும் கட்டடம் ஒன்றுக்கு அருகே மண்மேடு சரிந்து விழுந்ததில் பலர் சிக்குண்டுள்ளனர். மண்மேட்டில் சிக்குண்டவர்களை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். போலீசாருடன் இணைந்து பொதுமக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். மண்மேட்டுகள் இருந்து மீட்கப்பட்ட நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வெள்ளேல பிரதேசத்தில் கொட்டப்படும் குப்பை கூளங்களை உட்கொண்டதால் நோய்வாய்ப்பட்ட காட்டு யானைக்கு வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பொலன்னறுவை தேசிய பூங்காவில் உள்ள யானை ஒன்றே இவ்வாறு நோய்வாய்ப்பட்டுள்ளது. மகாவலி வலயத்தை சேர்ந்த கிரித்தலை கால்நடை மருத்துவ பிரிவின் அதிகாரி தலைமையில் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சுமார் 45 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை ஒன்றுக்கே சிகிச்சை அளிக்கப்படுவதாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். கிழக்கு மாகாண சபையின் 77வது அமர்வு தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. கிழக்கு மாகாண சபை அமர்வுகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் அப்துல் ஆஷிக். கிழக்கு மாகாண சபையின் 77வது சபை அமர்வு தற்பொழுது சந்திரதாஸ் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இதன்போது மாகாண சபை உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை அதிகரித்தல் மற்றும் கிழக்கு மாகாண சபை எதிர்க்கட்சி தலைவரின் சகல சலுகைகளும் ஏனைய மாகாணத்தில் வழங்குவது போன்று வழங்கப்படல் வேண்டும் எனவும் சபையில் கூடி தீர்மானிக்கப்பட்டு சபை தவிசாளரினால் சபையில் முன்வைக்கப்பட்டு பின்னர் அந்த தீர்மானம் சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண 77வது அமர்விலிருந்து நான் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஆஷிக் அப்துல் வதூத். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பட்டதாரிகள் ஆரம்பித்த போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. போராட்டம் ஒன்றே தீர்வு என்ற நம்பிக்கையுடன் 92 நாட்களாக மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. 86 நாட்களாக அம்பாறை மாவட்ட பட்டதாரிகளும் போராடி வருகின்றனர். 2012 மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. 83 நாட்களாகியும் திருகோணமலை வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டத்திற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை.
2012ஆம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு எப்போது நியமனம் வழங்கப்படும் என்ற கேள்வியுடன் தொடர்கின்றது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம். இந்த போராட்டம் இன்றுடன் 86வது நாளை எட்டியுள்ளது. பாடசாலைகளுக்குள் பொலித்தீன் பாவனையை தவிர்த்துக் கொள்ளுமாறு சகல பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுழம்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்குமாறு அதிபர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் கோவை ஒன்று விநியோகிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் பாடசாலை மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு பணிகளுக்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு தொடர்பில் பெற்றோர்களும் மாணவர்களும் அவதானம் செலுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு குறிப்பிடுகின்றது. பாடசாலை மாணவர்களில் பெரும்பாலானோர் டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலை இலங்கை கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மஹிசினி கொலன்ன டுவிட்டர் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த கொடூரமான தாக்குதல் சம்பவத்தினால் இலங்கை ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய வேண்டுமென்று பிரார்த்திப்பதாகவும் மஹிசினி கொலன்ன தெரிவித்துள்ளார். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலும் தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்குரிய காலநிலை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனபடியினால் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் காற்றுடன் கூடிய மழை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்குரிய காலநிலை ஆரம்பமாவதனால் தென்கடல் பிராந்தியங்களில் காற்றுடன் கூடிய மழை அதிகரித்து காணப்படும். காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஏனைய கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். ஹட்டன் சமவெளியை பார்வையிடுவதற்கு ஒஹிய பகுதியினூடாக செல்லும் சுற்றுலா பயணிகள் இளைப்பாறுவதற்கு வனவள திணைக்களத்தினால் அமைக்கப்பட்டுள்ள ஓய்வெடுக்கும் அறைகள் கவனிப்பாரற்று காணப்படுகின்றன. இயற்கை எழில் மிகுந்த பகுதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விடுதி இன்று சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த விடுதியில் காணப்படும் அறைகள் கழிவறைகள் என்பன சேதமடைந்துள்ளதுடன் விடுதியை சுற்றிலும் புதர்கள் மண்டி காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தொகுதி, அதாவது சுற்றுலா பயணிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இளைப்பாறும் கட்டிட தொகுதி சீர்குலைந்த நிலையில் காணப்படுகின்றது. மற்றபடி பிரதான பாறைக்கு அருகாமையில் இருப்பதால் இது லட்சக்கணக்கான செலவில் கட்டப்பட்டிருந்தாலும் அங்குமிங்கும் உடைந்த நிலையிலும் பாதைகள் சீரற்ற நிலையிலும் காணப்படுகின்றது.